ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு நாளையில் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் என்ன நான் எடுத்துட்டேன், பசங்களுக்கு என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் நான் ரொம்ப ஹெவியாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எம்டி ஸ்டொமக்கில் மோஸ்ட்லி ஏதாவது கஷாயம் அந்த மாதிரி குடிப்பேன். அதில் இப்போ நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறேன் சியா சீட்ஸு. சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் போட்டுட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தண்ணி, ஆர்டினரி வாட்டர் ஊற்றி, குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். 20 மினிட்ஸ் ஊறிடுச்சுனாலே நமக்கு நல்லா அதை பார்த்தாலே தெரியும், சுற்றி ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அதில் நம்ம லெமன் அண்ட் ஹனி, எலுமிச்சம்பழம் ஜூஸும் ஹனியும் நமக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆப்ஷனல் தான். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு குடிக்கும்போது கஷ்டமாலாம் இருக்காது. சியா சீட்ஸ் ஊற வச்சு தான் சாப்பிட்ணும், அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஊறாமல் சாப்பிட்டோம்னா அது நம்ம வாயில் இருக்கிற சலைவா எச்சிலில் ஊறுனுச்சுன்னா ஒன்று சேர்ந்து நம்ம தொண்டையை அடைச்சி சோக்கிங், அதாவது மூச்சு திணறல், உணவு குழாயை அடைச்சிக்கும். ஸோ அதனால் உயிருக்கு பாதிப்பு வர்றதுகள் வாய்ப்புகள் அதிகம். நம்ம அதை ஊற வச்சு சாப்பிட்ணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெயிட் லாஸ், நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கு ஃபாலோ பண்ணும். மார்னிங்க்கு நான் ஒரு ஆப்பிள், ஒரு தோசை எடுத்துட்டேன். மத்தியானத்துக்கு காரக்குழம்பு, பூண்டு, கத்திரிக்காய், மாங்காய் வத்தல், சுண்டல், கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு ரைஸு, அப்புறம் கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தது. புடலங்காவும் சௌச்சவும் சேர்த்து கூட்டு பண்ணியிருந்தது. இதான் மத்தியானத்துக்கு நான் எடுத்துக்கிட்டது. அப்பளம், ரசம் எப்பொழுதும் இருக்கிறது தான். நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மத்தியானத்துக்கு ஒரு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளமும் காரக்குழம்பும் கேட்கவே வேண்டாம், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ரசம் எப்பொழுதுமே இருக்கும் எங்கள் வீட்டில், தினைக்கும் வைப்போம். அதுதான் எனக்கு மத்தியானம் லன்ச்சு. பசங்களுக்கும் அதே தான். பசங்களுக்கு காலையில் நூடுல்ஸ் கேட்டாங்க. இப்போ நைட்டுக்கு நான் ஏற்கனவே வச்சுருந்த காரக்குழம்பு தான் வச்சுக்க போகிறேன். முட்டை தோசையும் பொடி தோசையும் தான் நைட்டு செஞ்சேன். ஃபஸ்ட்டு காலையில் மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு இப்படி ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். இது மேலே நாம் எண்ணெய் விட்டுட்டு, உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், கேரட் அந்த மாதிரி காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. முட்டை சேர்த்துட்டோம்னா ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிடலாம். வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட்டாலே இனஃப். ஆனால் ஒரு முட்டைங்கிறது ஒரு ஹோல்சம் ப்ரோட்டீனாக நமக்கு கிடச்சிரும், 6 கிராம்ஸு. ஸோ ஒரு முட்டை தோசை, அதில் லாஸ்ட்டாக ஒரு மிளகுத்தூள் போட்டேன், மிளகு ஜீரகத்தூள் செரிக்கிறதுக்கு. நைட் டைமில் முட்டை ஒருத்தருக்கு செரிக்காது, மிளகு ஜீரகம் பொடி போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் இதே தான் செஞ்சு கொடுத்தேன். அடுத்து பொடி தோசை. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி தோசை தான் முட்டை தோசையை விட. ஸோ நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு அதில் இட்லி பொடி அதை மேலே தூவி விட்டுறணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி தோசையை பரட்டி எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் வெங்காய தோசை, கேரட் தோசை, வேறு என்னென்ன நீங்கள் செஞ்சாலும் இதுதான் பேசிக்கு. இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா சமைக்கிறவங்களுக்கெல்லாம். எப்பொழுதுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சோம்னா நமக்கு அடி பிடிக்காது, முருகலாக வரும் தோசை. இப்போ ஓரளவுக்கு அடிப்பக்கம் வெந்தோன்னே திருப்பி போட்டுடலாம். ஒவ்வொருத்தர் திருப்பி போடாமல் மேலே மூடி வச்சு வேக வச்சு எடுப்பாங்க. இது 2 தான் நைட்டுக்கு செஞ்சுருந்தேன். காரக்குழம்பே வச்சு நைட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
காரக்குழம்பு, தோசை, இட்லிக்கு செம காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி மீன் குழம்புலாம் எல்லாருக்கும் பிடிக்குமோ, அதே மாதிரி தோசைக்கும், இட்லிக்கும் காரக்குழம்பு செம காம்பினேஷன். சப்பாத்திக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. எனக்கு சப்பாத்திக்கு காரக்குழம்பு, ஊறுகாய், முட்டை ஆம்லேட் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி, சாம்பார் இருந்தால் தான் சாப்பிடுவீங்களா? இல்லை இந்த மாதிரி குழம்பு இருந்தால் சாப்பிடுவீங்களான்னு. காரக்குழம்பு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார், கடை சாம்பார் இல்லாமல் வீட்டில் வைக்கிற மத்தியானம் வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நான் என்னோடய பழைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வேஸ்ட்டு பொருட்களெல்லாம் வச்சு எப்படி வீட்டை டெக்கரேட் பண்ணலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள் என்னோடய யூடியூப் சேனலில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, பிஸ்தா ஓடில் தான் செஞ்சது. பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம். அதில் நல்லாவே சொல்லியிருக்கேன் நிறையா, பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் பாஸ் இருக்கும். ஒருத்தர் நாடகம், டிவி பார்ப்பாங்க, ஒருத்தரில் மோஸ்ட்லி நாடகம், டிவி பார்ப்பாங்க. எனக்கு இப்படி தான். இது என்னோடய ஃபோட்டோ தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ரொம்ப இஷ்டம். ட்ராயிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பசங்களும் நல்லா ட்ரா பண்ணுவாங்க. இது என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் குக்கிங் வந்து சமையல் வந்து பேசிக்காக தான் எனக்கு தெரியும். ரொம்ப நான் பேசிக்காக சமைப்பேன். ரொம்ப ஹைஃபையாக அப்படியே வெவ்வேறு கண்ட்ரீஸ் ஃபுட்டு அப்படிலாம் எனக்கு தெரியாது. நம்ம கற்றுக்கலாம், அது செஞ்சு கற்றுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நான் நினப்பேன். எதுனாலும் கற்றுக்கணும் அப்படின்னு நினப்பேன். நீங்கள் எதெல்லாம் நல்லா சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது என் பசங்களுக்கு காலையில் நான் கொடுத்த நூடுல்ஸு. அந்த ஸ்டிக்கு வேணும்னு வாங்கினானுங்க, ஆனால் வச்சு சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்பட்டானுங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவங்க டேடி கேக் வாங்கிட்டு வந்தாங்க, ரெட் வெல்வெட் கேக்கு. அதையும் எடுத்து போடுவோன்ட்டு போட்டிருக்கேன். நல்லா ப்ரைட்டாக இருக்குல்ல கலரு. ஆனால் இதை கொடுக்கக்கூடாது பசங்களுக்கு அடிக்கடி. ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயாவது கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.